வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லப்பர் பந்து. இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா, அட்டகத்தி தினேஷ் என பலர் நடிக்கும் திரைப்படம் தான் லப்பர் பந்து. இந்த படத்தில் சீன் ரோடன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதைன்னா, அந்த காலத்தில் 90s காலகட்டத்தில் காமிக்கிறாங்க. அப்போ பந்து வாங்குறது ஒரு பெரிய விஷயம். எல்லா பசங்களும் சேர்ந்து தான் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு பந்து வாங்காங்க. அப்படி காலகட்டத்தில் அட்டகத்தி தினேஷை காமிக்கிறாங்க. அவருக்கு வயசு 25 இருக்கும். அப்போவே அவருக்கு 17 வயசுலேயே ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தினேஷ் ஒரு சரியான பயங்கரமான ஒரு ஆட்டக்காரர் இருப்பார். இவரை பார்த்தே ஒரு சின்ன பையன் இவர் இப்படிலாம் விளையாடுறாரோ அப்போல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்மளும் அதே மாதிரி விளையாடணுன்ட்டு ஆசை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கல அடுத்த காலகட்டத்தை காமிப்பாங்க. அப்போ தான் இப்போ உள்ள காலகட்டம். இப்போ லப்பர் பந்தோட விலை 35 ரூபா. இந்த காலகட்டத்தில் காமிக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் காமிக்கல. தினேஷ்க்கு வயசுக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். இந்த பொண்ணை நம்ம படத்தோட ஹீரோ லவ் பண்ணி காதலிச்சிக்கிட்டு இருப்பார். இவங்க 2 பேருக்குமே ஆனால் யாருக்குமே பிடிக்காது. 2 பேருமே முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கட்டத்தில் ஹீரோ இவர் எப்படிலாம் நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் தினேஷ்க்கு இதை பிடிக்கவே பிடிக்காது. 2 பேருக்குமே சரியான முட்டி நடக்கும். இந்த இதுலேயும் போய்கிட்டு இருக்கையில் இந்த பிரச்சனையை பெரிய ஜாதி கலவரமாக மாறிடும். இந்த ஜாதி கலவரமாக மாறி கடைசியில் தினேஷ் தன்னோட பொண்ணை கொடுத்தாரா, அந்த ஜாதி பிரச்சனை என்னாச்சு, ஹீரோ தினேஷை தோக்கடிச்சாரா, அப்படி தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கதையும் சொல்லப்போனால் தினேஷ் நல்லா அருமையாக சூப்பராக நடிச்சிருப்பார். படத்தோட ஹீரோ நல்லா நடிச்சிருப்பார். ஹீரோயினையும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அருமையாக நடிச்சிருப்பாங்க. இதில் மெயின் என்னென்னா ஜாதி கலவரம். மற்ற படத்தெல்லாம் ஜாதி கலவரம் கொண்டு போயிட்டு அதை அப்படியே இருக்கும். அப்புறம் பகைன்னு சொல்லப்போனால் 2 பேரும் முட்டி மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் அதெல்லாம் காமிக்காமல் குடும்ப பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பகையை வளர்க்குறத அப்படியே முட்டி மோதலாம் காமிக்காமல் அவங்களுக்குள்ளே அந்த தோக்கடிக்கணும் வெறி இதை மட்டும் தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுலேயும் இந்த படம் ஒரு வித்தியாசமாக இயக்குனர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாராட்டில் தான் செய்யலாம். நீங்கள் வீக்கெண்டில் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுறோடைய ஒரு சூப்பரான அருமையான மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 7 கொடுக்கணும். அந்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான மூவின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.